சுவையான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கிராமத்து ஸ்டைல்ல நல்லா இருக்கும். அவரைக்காய் பொரியலுக்கு என்ன தேவையோ அவரைக்காய் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அப்புறமா இது வெங்காயம், இது வேர்க்கடலை, இது சில்லி பவுடர், இது பூண்டு, இது சிக்கன் மசாலா, கொஞ்சம் தனியா, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் போட்டா போதும், அதிகமா தேவையில்லை. பொரியல் தானே. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டதும் அப்படியே சில்லி போட்டதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதும் 2 வெங்காயம், வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு மெலிசா கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் லேசா உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற டைம்ல அடுத்து ஒரு பேன் எடுத்து வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பொரியல். இது ரசத்துக்கும் சாம்பாருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட, இந்த ஸ்டைல்ல பண்ணா. இப்ப பாருங்க, இப்ப இந்த டைம்ல நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். பொடியா பொடியா நறுக்கி வச்சுட்டா போதும். ஏன்னா அவரைக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ வெங்காயம் வதங்கறதுக்கும் அவரைக்காய் வதங்கறதுக்கும் சரியா இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்குச்சுன்னா நல்லா இருக்கும். வேர்க்கடலையே நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இது அப்பப்போ இப்படி திருப்பி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா எண்ணெயில வதங்கணும். எண்ணெயில வதங்க நல்லா இருக்கும் பொரியல். வேர்க்கடலை வறுப்பட்டுச்சு. இவ்வளவு வறுப்பட்டா போதும். இது ஆறுனதும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு. இப்ப எல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இருந்தா போதும். அப்ப இது தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும். அப்புறமா இது தனியாத்தூள், இது ஒரு ஸ்பூன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சேர்த்திருக்கோம், அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில வறுப்பணும். காரம் எல்லாம் உங்க இஷ்டம்தான். எனக்கு காரம் அதிக தேவையில்லை, அதனால நான் கம்மியா போட்டிருக்கேன். ஏன்னா சில்லி வேற போட்டிருக்கோம்ல, அதை பார்த்துட்டு நீங்க காரம் போட்டுக்கோங்க. அப்ப அதிகமா காரம் சேர்த்துட்டா சாப்பிட முடியாம போயிடும். சிக்கன் மசாலாவும் போடலாம், இல்ல மட்டன் மசாலாவும் போடலாம். ஆனா நல்லா வரும் பொரியல்.
இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். லேசா ஊற்றிக்கலாம், அதிகமா ஊற்றக்கூடாது. ஏன்னா பொரியல்ன்றதுனால லேசா ஊற்றிக்கலாம். ஏன்னா சிலருக்கு குழம்பு பிடிக்காது, பசங்களுக்கு பிடிக்காது முக்கியமா. அதனால இப்படி பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துட்டா அவங்க சமத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு போதும் தண்ணி, அதிகமா தேவையில்ல தண்ணி. ஒரு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லிம்ல வச்சு பாயில் பண்ணிட்டா பொரியல் ரெடி ஆயிடும். அப்பப்ப கொஞ்சம் கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். என்னதான் ஸ்லிம்ல வச்சாலும் அடி பிடிச்சிடும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப வந்து கரெக்டா இருக்கு பதம். இந்த டைம்ல வந்து நம்ம வறுத்து பொடியா பண்ணிக்கினா வேர்க்கடலை இப்படி போடணும். இப்படி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஆனா சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும், ருசியா இருக்கும் சாப்பிடுறப்ப. இப்படி போட்டு இப்படி கலந்துட்டனா முடிஞ்சிருச்சு. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி செஞ்சா யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து கிராமத்து ஸ்டைலுங்க, சிட்டி ஸ்டைல் எல்லாம் இல்ல. சிட்டி ஸ்டைல்ல அதை போடு இதை போடுன்னு, இதெல்லாம் கிராமத்துல செய்யற சின்னது. எங்க பாட்டிமா எனக்கு சொல்லி கொடுத்தது இதெல்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்ப ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கிராமத்து ஸ்டைல்ல நல்லா இருக்கும்.